இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களா சார்? என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அது எப்பவுமே கூடவே இருக்கிற இருமல் தான். பார்த்து. ஆனா பெரிய பிரச்சனை எதுவும் கொடுத்துறாது. என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க முகத்திலேயே தெரியுது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் எந்த நோய் வந்தாலும் அதை ஈஸியா எடுத்துக்க கூடாது. அலட்சியமா இல்லாம அது என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த இருமல் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியுங்க. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்ல? அதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்றாங்க. அது எப்படி எங்களால முடியும்? எனக்கு மருந்து வாங்குறதுக்கே என் பொண்ணு ராப்பகலா கஷ்டப்பட்டு இருக்கா. வேற ஒரு முயற்சி கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் இது சாதாரண இருமல் தான் மனசு தேர்த்திக்க வேண்டியது. உங்களுக்கு உங்க பொண்ணு தவிர வேற யாரும் இல்லையா? என்ன கேட்டீங்க? அதான் உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்க பொண்ணு தவிர வேற யாரும் இல்லையான்னு கேக்குறேன். இன்னொரு பந்தம் இருக்குதுங்க சார். ஆனா நான் அதை எனக்கே தெரியாம தொலைச்சிட்டேன். அந்த பாவம் தான் என்ன ஆட்டி வைக்குதோ என்னவோ. இப்போதைக்கு நானும் என் பொண்ணும் தான். ஏன் நாங்க இல்லையா? நாங்க இல்லையா? நீங்க அதாங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு நாங்க இல்லையான்னு கேக்குறேன். மார்னிங்கே உங்ககிட்ட சொன்னேன், உங்களோட பொண்ணு விஷயத்துல உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் அதை செய்வேன். தேவைப்பட்டா உங்க ஹெல்த் விஷயத்த கூட நானே பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க உங்களுக்கு யாரும் இல்லைங்கிற விஷயத்த மறந்துடுங்க. ஆனா இந்த வயசுல நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? உடம்புல தெம்பு இருந்தும் கூட பொண்ணு கையை எதிர்பார்த்து வாழறதுக்கு அது கொடுமை தான் தம்பி. இப்போதைக்கு கை கால் ஒழுங்கா வேலை செய்யற வரைக்குமாவது என் பொண்ணுக்கு பாரமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டு தாங்க. ஆனா உங்களோட ஹெல்த் கூட முக்கியம் தானே. நீங்க இப்படி வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காம நடுவுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதான் நல்லது. வாங்க. உட்காருங்க. ஜாக்கிரதை.